நாமக்கல் மாவட்டம் மோகனூர்கிட்டருந்து கங்கானைக்குண்டிங்கிற கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நாமக்கல் மதர் சைடில் இந்த மினி வீடு எடுத்துக்கிட்டு வந்தோம். இப்போ பப்பாளிக்காடு, வாழைக்காடு எல்லாமே நம்மளுது ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. அது இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன். அது புல்லு மருந்தெல்லாம் அடிக்கிறதுலேயும் அதனால புல்லு வந்தால் உழவு ஓட்டுறது மட்டும்தான். ஆளு பற்றாக்குறையினால இந்த மாதிரி மிஷின் எடுத்துகிட்டு காடு உழவு ஓட்டி இது பண்ணால் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அதனால் இப்போ இந்த வண்டி இப்போ களை வெட்டுறது, இப்போ ரொம்ப வளர்த்தியா இருக்கிற புல்லு பூரா ஓட்டினோம்னா எல்லாம் மடக்கி மண்ணுக்கும் எருவாயிரும், நம்ம ஆள் கூலியும் இல்லை. செ செலவு ரொம்ப கம்மியாகுது. 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் டீசல் தாங்க ஆகுது. அதனால இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் சின்ன வண்டியில் வச்சு ஓட்டினா அதில் வைப்ரேஷன் ஆகி கை தோள்பட்டை ரொம்ப வலி எடுத்துக்கிச்சேன். அதனால் அந்த சின்ன வண்டியை விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வீடாக எடுத்து இப்போ ஓ ஓட்டுறேன். ஆனால் வண்டி நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வீடியோவிலேயே போட்டிருப்பாங்க, ஓட்டுறது பார்க்கறதுக்கு நல்லா அதாவது வண்டி கையை விட்டுட்டு ஓட்டினா கூட கொஞ்சம் தூரம் வண்டி தானாகவே போயிட்டுருக்காங்க. பிடிச்சே ஓட்டணுங்கிற அவசியம் கூட இல்லை. ரொம்ப ரொம்ப நேரம் ஓட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காடு இப்போ அதிகமான காடு ஓட்டினா கூட ஒரு வாரத்துக்கு நம்மளெல்லாம் அதிகமான காடு இருக்கனால இந்த வண்டியை வச்சு ர உழவு ஓட்டினோம்னா கொஞ்ச நாளில் எல்லா காடுமே சுத்தமாக ஓட்டிக்கலாம். வேறு அதிகமான புல்லு வர்ற அளவுக்கு விட வேண்டியதில்லை இந்த வண்டி இருக்கிறனால. இனிமேல் இவ்வளோ நாள் இருந்த வண்டிக்கு இந்த வண்டியை எடுத்தது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வண்டிக்கு இது எவ்வளோ பரவாயில்லை. காசு அதிகமாக இருந்தாலும் இன்றைக்கெலாம் இப்போ ட்ரக்கு பெரிய டிராக்டர்லாம் எடுத்தோம்னா இந்த மாதிரி டிராக்டர் உள்ளே விட்டு வாழைக்குள்ளே பப்பாளிக்குள்ளே இந்த மாதிரி வண்டி வச்சு இந்த அளவுக்கு சுத்தமாக ஓட்ட முடியாது. அதனால் இந்த வண்டியை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்க, பரவாயில்லைங்க. எங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நாள் ஓட்டினோன்னே வண்டி நல்லாவே தெளிவாக நல்லா இருக்குது. அதனால் ஓரளவுக்கு காடும் சுத்தமாக நல்லா ஆழமாகவும் போகுது, சுத்தமாகவும் புல்லு பூராவுமே வெட்டிடுதேன். மற்ற வண்டியெல்லாம் பாதி புல்லு வெட்டும், பாதி புல்லு விட்டுரும். அப்புறம் ஓரளவுக்கு 2 அளவு ஓட்டிகிட்டு இருக்கணும். இது 2 அளவு ஓட்டுறதுக்கு ஓரளவு ஓட்டினாவே நல்லா தூள் மாதிரி ஆக்கிடுதேன். அதனால் வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது.